வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு சாதா ஜாக்கெட் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக கட் பண்ணுங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கரெக்டாக போட்டுக்கலாம். கரெக்டாக பிளாட்டாக போட்டுக்குங்க. அளவு எடுத்து பார்க்கலாம். இந்த அக்கல்லேருந்து அந்த அக்கல் வரைக்கும் எடுக்கிறோம். 22 இருக்குது. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நீங்கள் எதனா ஃப்ரண்ட்டு வளர்த்துருந்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த ஜாக்கெட்டில் ஃப்ரண்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. ஃப்ரண்ட்டு பேக் ஒரே அளவு தான், 24 தான். அதில் ஒரே அளவில் கட் பண்ணுறோம். 24 வச்சு கீழே கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே மடித்து போட்டுக்கலாம். 12 இருக்கும். 12க்கு 1 மீட்ரு அப்படியே இருக்கும். 1 மீட்ரு துணி தான் வச்சு நம்ம கட் பண்ணுறோம். அந்த 1 மீட்ரு அப்படியே இருக்கும். சென்டர் நல்லா கீறிக்கலாம். கீறிக்கிட்டு கீழே ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுப்போம், இடுப்பு மடிக்கிறதுக்காக. கீழே நேச் போட்டுப்போம். இடுப்பு மடிக்கிறது கரெக்டாக அப்போ தான் தெரியும். அதில் நேச் போட்டுப்போம். அப்புறம் மடித்து பார்ப்போம். இடுப்பு இறக்கம் 14 இருக்குது. அளவு ப்ளவுஸ் தான் செக் பண்ணுறோம். 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து ஷோல்ட்ரு 6 இன்ச்சு பிடிப்போம். அதுக்காக 6 இன்ச்சு சேர்த்து 14.5 வைக்கலாம். 14.5 இருக்குது, எழுதிட்ட பாருங்கள். 14 வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி பாருங்கள். அவ்வளவு ஈஸியாக இருக்கும். இப்போ அது மேலே கீறியாச்சு. இப்போ நெக்கு அப்படியே அளவு எடுக்க போகிறோம். 2.5க்கு 6 இருக்குது. கழுத்து இறக்கம் 6.5. இது 2.5 வச்சுருக்கோம். நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ அங்கே இந்த கழுத்து 6.5 வச்சு இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 4 இன்ச் 3.5 இன்ச்சு வச்சா போதும். 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்காக. ஃப்ரண்ட் இறக்கம் 13 இருக்குது. கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணோம். 13னா 14.5 கட் பண்ணோம். சைடில் 2.5 இன்ச்சு விட்டோம். இப்போ கச்சேரி பட்டை 5க்கு 4.5 கட் பண்ண போகிறோம். லென்த்து 12 அப்படியே இருக்கட்டும். கச்சேரி பட்டை தச்சுட்டு பிறகு அது கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம். அஞ்சுக்கு 4.5. அந்த சென்டர் பாயிண்டில் 3 தான் இருக்கும். ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல ஒரு நேச் போட்டுங்க. அது திருப்பி ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு நேச் போட்டுங்க. இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சில் ஒரு நேச் போட்டுங்க ஃப்ரண்ட்டில். இப்போ நெக்கு ரவுண்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்ட்ரு 2 இன்ச்சு ஷோல்ட்ரு. அதில் 2.25 வைக்க போகிறோம். ஒரு நூல் ஒரு 1/4 இன்ச்சு அந்த கழுத்து பிடிக்கிறதுக்காக ஒரு நூல் விட்டுறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்ருவோம். அதெல்லாம் ஒரு 2.25 விட்டுங்க. சைடு அங்கேருந்து பாருங்கள், அக்கல் கரெக்டாக அளவு எடுத்துக்கங்க. அளவு எடுத்து அங்கேருந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். சைடு அந்த அளவு ஜாக்கெட் வச்சு பார்த்தாலே கரெக்டாக வந்துடும். அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி பார்த்துருவோம். அந்த சென்டரில் ஒரு நேச் போட்டுருவோம் ஃப்ரண்ட்டு டாட்டுக்காக. இப்போ கழுத்து பேக்கு கட் பண்ணக்குள்ளே எந்த அளவுமே நீங்கள் எடுக்க தேவையில்ல. அந்த பேக் இடுப்பு மட்டும் சென்டராக மடித்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதே 2.25 இன்ச்சு வச்சுங்க. பேக்கில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க ரவுண்டு. அதிலேருந்து வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம். கீழே 4 இன்ச்சு இருக்குது ஓப்பனு. அந்த அளவு எடுத்தால் போதும். மேலேருந்து கரெக்டாக வந்துடும் அளவு. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். பெல் பட்டனும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும்.
கழுத்து பீஸ் எப்பவுமே வந்து கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ரவுண்ட் நெக்லாம் வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ரவுண்டு எம்மிங் பண்ணக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு 3/4 இன்ச் மார்க் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் லென்த்து 7, அக்கல் லூஸ் வந்து 8.5 வைக்கிறோம். அதுலேருந்து வந்து ஒரு 3.5 இன்ச் வச்சா போதும். 3 இன்ச்சு எப்போவுமே வந்து எத்தனை இன்ச் இருந்தாலும் 7 இன்ச் இருந்தாலும் அந்த அக்கலான வந்து 3.5 இன்ச்சு தான் வைக்கணும். கீழே இந்த அளவு அதிலே வைக்கிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளந்துக்கிறோம். எதுக்கும் இந்த அக்கல் லூஸ் வந்து அப்படியே வச்சு பார்த்துக்குறோம். அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 7 இன்ச்சு கை இறக்கும். அந்த நேட்ச் போட்டுப்போம். இப்போ வந்து 3/4 இன்ச் எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் பேக் நம்ம கட் பண்ணுறதால ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஒன்றா கட் பண்ணுறதால 3/4 இன்ச்சு கழிக்கணும். அது பார்த்துக்குங்க. 3/4 இன்ச்சு கழிச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து ப்ளவுஸு சாதா ஜாக்கெட் வந்து கட் பண்ணிட்டோம். நீங்களும் பார்த்து பொறுமையாக வந்து ஈஸியாக சாதா ப்ளவுஸ் கட் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு டவுட்னால் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுன்றது நெக்ஸ்ட் வீடியோலேயோ இல்லை வந்து அப்போயோ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் வந்து பொறுமையாக பாருங்கள். என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ணுறோம். அதில் வந்து பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு ஈஸியாக நீங்களும் கட் பண்ணி கற்றுக்குங்க. நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம சொல்லித்தரோம். அதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்குங்க. கற்றுக்கின்னு ஈஸியாக வந்து கட் பண்ணி தைங்க நண்பர்களே. என் வீடியோவை நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டைலரிங் கற்றுக்கலாம். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஃப்ரண்ட்டு வந்து 13.5 கரெக்டாக வச்சிட்டோம். இது 7 இன்ச்சு. பேக் வந்து 14 இன்ச்சு. கச்சோலி பட்டை வந்து 5க்கு 4.5. ஷேப் இதே ஃபாலோ பண்ணிங்க நண்பர்களே. எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம எப்பவுமே இதே போல் தான் நம்ம கட்டிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்க நண்பர்களே. அந்த ஷேப்லாம் பார்த்துங்க. நம்ம எல்லா ப்ளவுஸும் வந்து ஷேப்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக கற்றுக்குங்க. ஓகே, பாய் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. சாதா ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பெட்டு கீழே வச்சுப்போம். மேலே வந்து கச்சோலி பட்டை வச்சு தைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி வச்சுக்கலாம். மேலே திருப்பி அந்த பேண்ட் பெட்டு மேலே வந்து ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஓரத்தையில் அப்புறம் மேலே திருப்பி அந்த கச்சோலி பட்டை மேலே வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். அவ்வளோதான். ரெண்டு கச்சோலி பட்டையும் ஆப்போசிட் கரெக்டாக வச்சாச்சு. எப்போ கச்சோலி பட்டை தைக்கணும்னாலும் நீங்கள் வந்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சு தைங்க. அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கழிச்சிடலாம். இப்போ வந்து இடுப்பு பேக் தைச்சிப்போம். பேக் வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். ஒரு 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சாக மடிச்சுக்கலாம். இடுப்புக்கு வந்து 1 இன்ச்சாக மடித்தா தான் வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் பேக்குக்கு வந்து கொஞ்ச நாள் தூக்காமல் இருக்கும். அதில் வந்து ஒரு 1 இன்ச்சாக மடிச்சுக்கிறோம். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இது சாதா ப்ளவுஸு. அதில் வந்து ஷோல்டர் வந்து இப்போ அட்டாச் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். இடுப்பு இறக்கம் வந்து 14 இன்ச்சு. ஃப்ரண்ட் இறக்கம் 13.5. பேக் நெக்கு வந்து 4.5 வச்சுருக்கோம்.
கீழே இந்த அளவு மட்டும், மேலே அளவு அப்படியே இருக்கட்டும். நம்ம கீழே அளவு மட்டும் தான் எடுப்போம். அதுவே வந்து பக்காவாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டு ஒன்றா தான் வந்து தைப்போம். அதில் வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ டாட் பிடிங்க. ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிங்க. இப்போ மேலே வந்து நேட்ச் போட்டுப்போம். அங்கங்கே வந்து கட்டிங்லேயே ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் வந்து நேட்ச் அங்கங்கே போட்டிருப்போம். அந்த நேட்சுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடியே நிறுத்தணும். கீ டாட் மட்டும்தான் கணக்கு. மேலே இருக்கிற டாட்லாம் வந்து ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு முன்னாடியே நிறுத்துங்க. டாட்டுக்கெலாம் வந்து முன்னாடியே மார்க் பண்ணிவிடுவோம். மேட்ச் போட்டு வச்சுருவோம். நீங்கள் ஒன்றா குண்டூசி கூட சென்டரில் குத்திக்கலாம். நீங்கள் எங்கே வந்து டாட் போட போகிறீங்கன்ட்டு முன்னாடியே பார்த்துட்டு அப்புறமேட்டு தைங்க. அவ்வளோதான், டாட் ஈஸியாக போட்டாச்சு. இப்போ வந்து கச்சாலி பட்டா அட்டாச் பண்ணலாம் நண்பர்களே. நான் தைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க. இது வந்து 1/2 இன்ச்சு பிடிங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு நம்ம துணி விட்ருப்போம். 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சு மட்டும் அப்படியே வச்சு கரெக்டாக தைங்க. அங்கே வந்து மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வைங்க. வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஆப்போசிட் தைக்குள்ளே வச்சுட்டு அது ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே பிடிச்சி தைச்சிங்க. கீ டாட் வந்து மடித்து விட்டுங்க. ஒரு பக்கமாக வந்து மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டு ஒரு 4 இடத்துல வந்து நேட்ச் போட்டுங்க கீழே. அப்போ தான் வந்து ஃப்ளாட்டாக வந்து கீழே உட்காரும், தூக்காமல் இருக்கும். அதில் வந்து கீழே வந்து ஒரு 4 நேட்ச் போட்டாச்சு. இப்போ ஒரு எஜ்ஜு தையல் போட்டு ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். டபுள் தையலாக இருக்கும், போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மேலே வந்து இப்போ டபுள் தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள் கப் ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா அப்படியே போகிறேன், நான் எதுவும் கீறவே இல்லை. முன்னாடியே தான் அப்படியே தைக்கிறேன், லைவாக தைக்கிற மாதிரி தான் தைக்கிறேன் நான். கப்பு வந்து பக்காவாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு 1.5 இன்ச்சு துணி எடுத்துப்போம். அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கழிச்சிக்கலாம். அது 4 இன்ச்சு இருக்குது மொத்தம். அது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 இன்ச்சு பீஸ் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைங்க. கொக்கிப்பட்டி இது. மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். இப்போ அப்படியே மடித்து அந்தாண்டை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு கிளியராக வச்சுங்க. பொறுமையாக வச்சு அதை பொறுமையாக தைங்க. ஏன்னா ஃபினிஷிங்கை வந்து கொக்கி பட்டும் ஐ பட்டியும் தான் வந்து ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து பக்காவாக தைச்சிங்க. இது வந்து ஐப்பட்டி வந்து 3 இன்ச்சு எடுத்துருக்கோம். அப்படியே வந்து 3ஆக மடிச்சுக்கணும். அந்த கீழே மடிச்சுட்டு அப்படியே வந்து 3ஆக மடிச்சுப்போம். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். போட்டுட்டு அப்புறமேட்டு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். தச்சாச்சு. இப்போ பட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். எப்போவுமே வந்து கொக்கி பட்டி பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது பார்த்து வந்து கழிச்சிக்கங்க, லைட்டாக வந்து கழிச்சிக்கங்க. ஒன்று 1/4 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா வரும் கொக்கி பட்டி பக்கம். அதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து கழுத்து பீஸ் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். பெண்டாக வந்து அட்டாச் பண்ணாதீங்க. பெண்டாக அட்டாச் பண்ணால் வந்து ஷேப் வந்து மாறிடும். யூ ஷேப்பில் வச்சுருக்கோம் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து யூ ஷேப் வந்து மாறிடும். அதில் வந்து கரெக்டாக அந்த ஒரே லெவலில் அந்த ஒரு நூல் பிடிச்சின்னா அந்த ஒரே நூலே தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு கீறிட்டு வந்து மேலே ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம்.
இப்போ அதை மடித்து குறுக்கு கட்டிப்போம். ஏன்னா எம்மிங் பண்ணால் வந்து பிரிச்சுக்கும். அதால் வந்து ஃபஸ்ட்டு குறுக்கு கட்டிக்கிறோம். நம்ம 2 பக்கமும் வந்து குறுக்கு கட்டிக்கலாம். குறுக்கு கட்டினா வந்து எம்மிங் பண்ணால் வந்து பிரிச்சுன்னு வராது. அந்த ஓரத்தில் ஒருத்தர் பைப்பிங் கேட்பாங்க, ஒருத்தவங்க டபுள் தையல் கேட்பாங்க மேலே. இவங்க வந்து எம்மிங் கேட்டதால் வந்து குறுக்கு கட்டிக்கலாம். இப்போ சைடு வந்து மடித்து செக் பண்ணிப்போம் கரெக்டாக இருக்கானான்ட்டு. ஃப்ரண்ட் பேக் எதுவும் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. ஒரு நூல் வருது, அந்த நூலை வந்து கழிச்சுப்போம். எடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக கைக்கூடாது. அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்கோ அந்த ரவுண்ட் ஷேப் வச்சு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து எப்பவுமே வந்து ஆஃப் அன் இன்ச் விட்ருப்போம். அந்த ஆஃப் அன் இன்ச் வந்து கரெக்டாக தைச்சிக்கலாம். முண்டா கழிச்சிருப்போம். முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரணும். முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு போகணும். முன்னாடியே நீங்கள் மார்க் பண்ணிங்க, இல்லை ஒரு நேட்ச் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக தெரியும். எப்போவுமே வந்து முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும். முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக் பக்கம் வரணும். அது பார்த்துக்குங்க. எல்லாமே வந்து நேட்ச் போட்டிருப்போம். அந்த நேட்சை ஃபாலோ பண்ணால் போதும். அலோ ப்ளவுஸ் வந்து கைக்கும் வந்து இடுப்புக்கு மட்டும் அலோ ப்ளவுஸ் இருந்தால் போதும். மிச்சப்படி எல்லாமே வந்து நேட்ச் போட்டு வச்சுருப்போம். அந்த நேட்சை ஃபாலோ பண்ணாவே கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காந்துரும். நம்ம கட்டிங் போய் பாருங்கள். அந்த கட்டிங் பண்ணக்குள்ளே நேட்ச் போட்டிருப்பாங்க. அங்கே இந்த சில்லுக்கு 3/4 இன்ச் அந்த நேட்ச் போட்டிருப்போம். அந்த நேட்சுக்கு நேரம் மடித்தாச்சு. இப்போ தான் அலோ ப்ளவுஸ் வைக்கிறோம். 7/14 7 இன்ச்சு வச்சாச்சு. இடுப்பு வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கலாம். இடுப்பு வந்து 34 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து பேக் டாட் போட்டுப்போம். சென்டரும் சைடும் பிடிங்க. பிடிச்சிட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கலாம். 4, 3.5 கூட போட்டுக்கலாம் நீங்கள். அதே போல் திருப்பி இந்தாண்ட பக்கம் வந்து சென்டரும் சைடும் பிடிங்க. ஒரு டாட் போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அலோ ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வந்து 3 தையல் போட போகிறோம். அதிலே வந்து பிடிச்சிக்கலாம். எக்ஸ்ட்ராப்புமே வந்து 3 தையல் போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் டைட்டானா லூஸானா அவங்க பிரிச்சுப்பாங்க. ஒன்றா ஒரு துணி வந்து தண்ணியில் போட்டால் வந்து சுருங்கிடும். அதில் வந்து நீங்கள் வந்து 3 தையல் போட்டு விட்ருங்க. வேணா பிரிச்சுப்பாங்க. நூல் வந்து அப்பப்போ கட் பண்ணி எடுத்துங்க. எல்லா நூலும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. செக் பண்ணியாச்சு. ஓகே நண்பர்களே, முடிச்சாச்சு ப்ளவுஸு. நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்பப்போ வந்துடும் நான் போகிற வீடியோ. ஓகே பாய் நண்பர்களே.